பல்லாவரம் அருகே காணாமல் போன வடமாநில சிறுமி அழுகிய நிலையில் கல் குட்டையில் சடலமாக மிதந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. சிறுமிக்கு நேர்ந்தது என்ன? போலீஸ் விசாரணையில் தெரிய வந்தது என்ன? பீகார் மாநிலத்தைச் சேர்ந்தவர் 41 வயதான புல்லுதாஸ். இவரது மனைவி ரிங்கு தேவி. இந்த தம்பதி கடந்த 15 வருடங்களாக பம்மல், நாகல்கேணி, ஆதாம் நகர் பகுதியில் 15 வயது மகள் அனிசா உள்ளிட்ட 4 பிள்ளைகளுடன் வசித்து வருகின்றனர். புல்லுதாஸ் அதே பகுதியில் கட்டட வேலை செய்து வருகிறார். அவரது மனைவி ரிங்கு தேவி அருகில் உள்ள லெதர் கம்பெனியில் ஊழியராக பணிபுரிந்து வருகிறார். மகள் அனிசா பள்ளிக்கு செல்லாமலேயே வீட்டிலேயே இருந்து வந்தார். இந்நிலையில் கடந்த 3ஆம் தேதி கணவன், மனைவி இருவரும் வேலைக்கு சென்றுவிட்டு மாலை வீட்டிற்கு வந்து பார்த்தபொழுது அதிர்ச்சியடைந்தனர். மகள் அனிசா வீட்டில் இல்லாததால் பல்வேறு இடங்களிலும் தேடி பார்த்துள்ளனர். ஆனால் எங்கு தேடியும் அனிசா கிடைக்காத நிலையில் பயந்து போன பெற்றோர் மறுநாள் பம்மல் சங்கர் நகர் காவல் நிலையத்தில் மகளை காணவில்லை என புகார் அளித்தனர். அதன் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து காணாமல் போன சிறுமியை வலைவீசி தேடி வந்தனர். இந்நிலையில் சங்கர் நகர் காவல் நிலையம் பின்புறம் காமராஜபுரத்தில் உள்ள செழுங்கநீர் கல்குட்டையில் சிறுமி ஒருவரது சடலம் அழுகிய நிலையில் மிதப்பதாக தாம்பரம் தீயணைப்பு மற்றும் மீட்புப் படையினருக்கு தகவல் கிடைத்துள்ளது. உடனே சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற தீயணைப்பு வீரர்கள் தண்ணீரில் இறங்கி சிறுமியின் உடலை மீட்டனர். பின்னர் இதுகுறித்து சங்கர் நகர் போலீசாருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது. விரைந்து சென்ற போலீசார் உடலை பார்வையிட்ட போது காணாமல் போன வடமாநில சிறுமி அனிசா என்பது தெரிய வந்தது. பின்னர் சிறுமியின் உடலை உடற்கூராய்விற்காக தாம்பரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சிறுமி அனிசா கல்குட்டையில் குளிக்க வந்தபொழுது நீச்சல் தெரியாமல் தண்ணீரில் மூழ்கி பலியானாரா அல்லது வேறு யாரேனும் ஆசை வார்த்தை கூறியவரை அழைத்துச் சென்று கொலை செய்து உடலை கல்குட்டையில் வீசிச் சென்றார்களா என்று பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே தங்களது மகளின் இறப்பில் சந்தேகம் உள்ளதாக பெற்றோர் புகார் அளித்துள்ளனர். அதன் அடிப்படையில் தாம்பரம் அரசு மருத்துவமனையில் உடற்கூராய்விற்காக வைக்கப்பட்டிருந்த சிறுமியின் உடல் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. உடற்கூராய்வு செய்யும் பொழுது வீடியோ எடுக்கப்படும் என போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காணாமல் போன வடமாநில சிறுமி மர்மமான முறையில் கல்குட்டையில் அழுகிய நிலையில் சடலமாக மிதந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.